இல்ல தியாகு, சும்மா தான் சொன்னேன். நீங்க என்னமோ பேசுங்கப்பா. நான் இந்த இந்த டாபிக் எல்லாம் நான் வரல. நீங்களே பேசிக்கிங்க. அம்மா உங்களை விட்டு போக முடியலம்மா. அப்படியா? சரி இருப்பா. மணி என்னாச்சு? 2 மணி. நான் 1:50 ஆக போகுது. இந்த குழம்பு, வெங்காய குழம்பு வச்சிருக்கிறேன் பாரு. தெரியாது. இப்பதான் கொதிக்க வருது. இன்னும் கொதிக்கல. நல்லா கொதிச்ச பின்னாடி வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சுட்டா என்னாலையும் தான். அப்ப இருங்க இங்கேயே. நானும் லைவ் அப்படியே விட்டுறேன். நீங்களும் இருங்க. எல்லாருமே இருங்க. எல்லாருமே இங்கே இருக்கலாம். எனக்கு இருந்தா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பிள்ளை அப்படியே சாப்பிடலாமா அப்படின்னு குரல் கொடுத்தா. நான் இன்னும் ஆகலை அப்படின்னு சொன்னேன். அவ காலையிலயும் சாப்பிடல. அதனால அம்மா எங்க சாப்பாடு கேட்டேனே. இப்பதானே குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. நீ வா, வந்தேன்னா சாப்பிட்றலாம். கேரட் பீட்ரூட்டு வெங்காய குழம்பு தான். கொதிக்குது. சலன்னு கொதிக்குது. அதுல வெங்காயத்தை போட்டுற வேண்டியதா. இன்னும் வெங்காயம் போடலை. பார்த்தியா? இங்கே பார், வெங்காய குழம்பு சதன்னு கொதிக்குது. இது நல்லா கொதிச்சு இந்த வெங்காயமெல்லாம் நல்லா அதில் வெந்து வந்துருச்சுன்னா நல்லா கொஞ்சம் நேரம் சுண்ட விட்டுறணும். குழம்ப சுண்ட விட்டுட்டு அப்புறமா எடுத்தோம்னா தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு கொஞ்சம் சுண்ட விட்டுட்டோம்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. அதனால் நல்லா கொதிச்சு சுண்ட விடணும்ப்பா. நல்லா சுண்டுட்டு. ஓகேங்கம்மா, பாய். பாப்பா எழுந்திரிச்சிட்டா. ஓகே சாமி. ஓகே பாய் பாய் பாய். போயிட்டு வாங்க. நைட்டு ஒரு 5-6 கொஸ்டினோட வாங்க. போய் பாரு சாமி. பாப்பா போய் பாரு முத. அம்மா வந்துட்டேன். உங்கள் பின்னாடி பாருங்க. காணுமே. சூப்பர் அம்மா. சுட சுட சாப்பிட்டேனம்மா. அப்படியா? குழம்பு மனமே வரலையா? நீங்கள் எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறீங்க. மனம் எப்படி அங்கே வருது? பக்கத்து வீட்டுக்கே இப்போல்லாம் குழம்பு வச்சா மனம் போகிறதில்ல. உங்களுக்கு அவ்வளோ தூரம் மனம் வருமா குழம்பு? அதெல்லாம் அந்த கால சாமி. கருணாநிதி வாங்க. ஓகேப்பா. தியாகு பாய்டா. போயிட்டு வாங்க. இப்போல்லாம் குழம்பு வச்சா பக்கத்து வீட்டுக்கு கூட மனம் போக மாட்டேங்குது. அப்படி இருக்குது. எல்லாம் ரசாயனத்தை போட்டு விளைய வச்சு. அதனால் இப்போல்லாம் எதுவுமே மனமெல்லாம் இல்லை சாமி. மனமுங்கிறதே கிடையாது. மனமெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. கருணாநிதி, உனக்கு மரியாதை இல்லை. அடுத்த மெசேஜ் போட்டேன்னா நீ அவுட்டு. நீங்கள் போனாத்தான் நான் போவேன். அப்படியா?